டேய், இதுதான் உனக்கு வயலின் வாசிக்க சரியான இடம். ஆமாடா, வீட்டுல வச்சா வீட்டுக்காரனோட சண்டை வருது. இந்த பால் மண்டபம் தான் கரெக்ட். உன் இசை மழைய கொட்டு. டேய், சும்மா கிண்டல் பண்ணாங்கடா. என்னைக்கா ஒரு நாளைக்கு இந்த வயலின் வாசி அந்த பொண்ணை காதலிக்க வைக்கிறேன்னு இல்லையா பாருங்கடா. ஆமா, கிழிச்ச கேளுங்கடா. நிறுத்தியா? இப்ப நீ நிறுத்த போறியா இல்லையா? டேய், நான் தான் சிரித்தேன். சத்தம் கேக்குது, ஆளை காணா. கீழே உற்று பாருங்கள். டேய், இதோ பாருங்கடா, ஏதோ பிறந்த குழந்தை மாதிரி நிக்குது. என்ன, நான் குழந்தையா? இப்பொழுது என் உருவத்தை காட்டுகிறேன் பாருங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஓடாதீர்கள். ஓடாம என்ன பண்றது? இவ்வளவு பெரிய உருவமா இருக்கிய. ஏன் பயமாக இருக்கிறதா? பயப்படாம என்னையா பண்றது? நீ யாரியா? என் சோக கதையை கூறுகிறேன் கேளுங்கள். நான் அலாவுதீன் கில்ஜியின் 12வது பூதம். நான் குழந்தை பூதமாக இருந்த போது அலாவுதீன் கில்ஜி சரபோஜி மன்னருக்கு 1500 வராகனுக்கு என்னை விட்டு விட்டார். மன்னர் இறந்தவுடன் வாழ வழியின்றி தவித்தேன். இசைக்கு மயங்கிய என்னை ஒரு மந்திரவாதி இந்த வயலினுக்குள் போட்டு அடைத்து விட்டார். இதை வாங்கிய பல பேர் மாறி மாறி வர்ணம் அடித்தார்களே தவிர இதை உடைத்து என்னை விடுதலை செய்யவில்லை. நீங்கள் தான் பல 100 வருடங்களுக்கு பிறகு இதை உடைத்து என்னை விடுதலை செய்தீர்கள். எனவே இன்று முதல் நான் உங்கள் அடிமை. எங்களுக்கு அடிமையா? நாங்க என்ன சுல்தானா? யோ, நாங்களே பட்னியா இருக்கோம். வேற இடம் பாரு. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. குசும்பு, பனாரே, டுமாரோ, படாபன். யோ, என்னைய திட்டுற? நான் திட்டவில்லை. என்னை விடுதலை செய்ததற்காக ரொம்ப நன்றி என்று சொன்னேன். கட்டாரா டிட்டாரா பட்டாரா. ஆஹா ஆஹா, நீங்கள் சொல்வது நன்றி எதுக்கு, பரவாயில்ல என்ன? பரவாயில்லையே. உங்கள் பாசை கூட தெரிந்து வைத்துள்ளீர்களே. யோ, ஏமாந்த போதுமே அவன் மொட்டையே அடிக்கிற அதே நம்புறிய. டேய், சும்மாரா. இந்த பாரு போதும். இப்ப போய் நாங்க சீக்கிரமா படுத்தாதான் காலையில எந்திரிச்சு வேலை தேடி அலைய முடியும். அதனால நீ வேற இடம் பாரு. மன்னர்களே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. யோ, சும்மாரியா. நீ வெளியே வரதுக்குள்ள எங்களுக்கு தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. கவலைப்படாதீர்கள். இதோ தண்ணீர் வரவழைக்கிறேன். தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சரவண பொய்கையில் நீராடி. ஆஹா, முதல்ல இந்த மாதிரி மெட்ராஸ்ல தண்ணி வர வைக்க கூடாதா நீ? இதுவரை மெட்ராஸ் தண்ணி பிடிச்சவே கிடையாது. யோ, போதியா, யோ, போதியா, புரியா? லம்பக்கா, ஏலக்கா, புள்ளக்கா, பச்சக்கா, குவா 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 குவா. எப்படி? ஐயோ, உடம்பெல்லாம் நல்லா நனைஞ்சிருச்சா? யோ, உடம்பெல்லாம் குளிருதியா? குளிர் எடுக்கிறதா? இதோ நெருப்பு வரவழைக்கிறேன். குளிர் காயுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சியா வா. இருப்புடா.
யோ போதியா குடு காஞ்சாச்சு எங்க நெருப்ப சொல்லு பார்க்கலாம். இப்பொழுதே மழை செய்கிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஹரே குஸ்தா. அட ஆச்சரியமா இருக்கே, உனக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? ஆமா, உன் பேர் என்ன? பான்பராக் பேல்பூரி. பான்பராக் பேல்பூரியா? என்ன நம்ம ஐட்டமா சொல்லுது? ஆ, எங்க மூதாதையர்கள் எல்லாம் என்னை சுருக்கமாக சாத்தான் என்று அழைப்பார்கள். ஆமா, உன்னால எல்லாமே வரவழைக்க முடியுமா? எது வேணுமென்றாலும் வரவழைப்பேன். கொக்காக்கோ மக்காக்கோ நக்காக்கோ சிக்காக்கோ. டேய், என்னடா சொல்ற? டேய், அது பாஷையில நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. மன்னர்களே, என்னை விட்டு விட்டு எங்கே போகிறீர்கள்? நானும் வருகிறேன். டேய் டேய், பாவம்டா, கூட்டிட்டு போலாம்டா. டேய், இந்த உருவத்தையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்தா எல்லாரும் பைத்தியம் நினைப்பாங்கடா. கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் கண்களுக்கு மட்டும்தான் தெரிவேன். சரி சரி, வந்து தொலை. டேய், என் வயலின் அதுதான் உடைஞ்சு போச்சேடா. வருத்தப்படாதீர்கள், அதை முழுசாக்கி தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாங்க போலாம். செல்வோம். இதுதான் நம்ம மா. டேய், இத்தனை காணம்டா. அந்த பூதம் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுச்சு. நான் இங்க இருக்கிறேன். டேய், சாத்தா வந்துச்சுடா. நீ என்ன வயலின் வெடிச்சாலும் வர்ற? வெடிகுண்டு வெடிச்சுதான் வர்ற. சிவகாசின்னா உங்க சொந்த ஊரா? யாதும் ஊரே யாவரும் கேளே. ஆஹா, தமிழ் தெரிந்த சாத்தான். மன்னர்களே, பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு பசிக்கிறது. யோ, உனக்கு அது கூட பசியா? நான் சாப்பிட்டு 500 ஆண்டுகள் ஆச்சு. பசி. ஐயோ, எங்களை சாப்பிட போறியா? ஏதேனும் கொடுங்களே. உடையவனே சோத்துக்கு என்னமோ பண்ணானா, லிங்கம் பஞ்சாமிரதம் கேட்டுச்சான். அரிசி பருப்புக்கு ஏதியா காசு? இந்த வீட்டுக்காரன் தான் மளிகை கடை வச்சிருக்கான். ஏகப்பட்ட கடை, சாமான் தர்றதே நிறுத்திட்டான். நாங்களே சோத்துக்கு திண்டாடுறோம், இதுல நீ வேற தண்டமா? இங்க கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. இவ்வளவுதானே? அந்த கடையிலிருந்தே மளிகை சாமான் வரவழைத்து தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. அரிசி, பருப்பு, மிளகா, மைதா மாவு, புளி, துவரம்பருப்பு, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, வெல்லம். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. எல்லா மளிகை சாமான் வந்துருச்சே. சமையல் தயாராகட்டும், எனக்கு பசிக்கிறது. ஏண்டா, கரசின் இருக்குல்ல? இல்லடா, தீப்பெட்டி கூட இல்லையடா. இப்ப எப்படி அடுப்பை பத்த வைக்கிறது? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பத்த வைக்கிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. டேய், அதாவே நெருப்பத்தி வாங்கடா சமைப்போம். இருங்கள், நான் கொஞ்சம் சிற்றுண்டி அறிந்து கொண்டு வருகிறேன். அது எப்படி? டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. போற மன்னர்களே, வேண்டியதை எடுத்துக் கொள்ளுங்கள், மீதியை நான் சாப்பிடுகிறேன். எங்களுக்கு போறோம். ஆ, ஆ, ஆ. கடற்கரைக்க மாதிரி முழுங்குறா. மலமுழுங்கி மகாதேவன் இவன் தானோ? ஏதோ ஓரளவு பசி தீர்ந்து விட்டது. அவர்கள் சமைக்கட்டும், ஒரு கை பார்த்து விடுவோம். இந்த தீனி திங்கிறா, இருந்தாலும் நமக்கும் கொடுத்துருக்கா. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஆ. மன்னரே, நீர் வைத்த பாயாசம் நன்றாக இருக்கிறது. சாத்தான், கிண்டலா பண்ற? சோறு கொஞ்சம் குழஞ்சு போச்சு, அதுக்காக பாயாசம் சொல்றியா? டேய், சோத்துக்கும் பாயசத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. திண்ணி பண்டார ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் தின்னுட போகுது. மூடி வை. டேய் டேய், ஆபத்துடா ஆபத்துடா. நிறுத்துறா. வீட்டுக்காரம்மளை துரத்திட்டு வேற ஒரு குடித்தன வைக்க போறானா? ஐயோ, நம்ம கதி அதோ கதிதான். இனிமே நடுத்தருவுதான். வீட்டுக்காரரை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? அவர் என்னை விட பெரிய பூதமா? சாத்தா, உன்ன மாதிரிதான் இருப்பாரு. ஒரே ஒரு வித்தியாசம், உனக்கு இருக்கிற தாடி மீச குடுமி அவருக்கு இல்ல. டாய், ஏன்டா பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்காரன் நம்மளை வச்சுட்டு வேற யாரையா கொடுத்துட வைக்க போறான். பயப்படாதீர்கள், அவரால் உங்களை ஒன்றும் விரட்ட முடியாது. உங்கள் வேலையை நீங்க செய்யுங்கள், என் வேலையை நான் காட்டுகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. எல்லாரும் வேலையை பாருங்கடா. அந்த போர்ஷன்ல வேற குடித்தனம் இருக்குது. நான் சொன்னது இந்த போர்ஷன் தான். பிடிச்சிருக்கா? வாடகை 200 ரூபாய். அது சரி, யாரோ கொடுத்தது அவங்களுக்கு தெரியும். ஆமா, 3 குட்டி பிசாசுகள் உள்ள இருக்குது. அதுகளை விரட்டி விட்டு உங்களுக்கு விட்டுறேன். குட்டி பிசாத்தை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன்.
என்னங்க நீங்களே கீழே விழுந்துட்டீங்க? ஏயா தள்ளி விட்டு கேள்வியா கேக்குற? யோ, நான் எங்கேயா தள்ளினேன்? பின்ன யார் தள்ளது? இப்ப அதுவா முக்கியம். வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இல்லையா? டேய் பூதம், போயா. எங்கயா? வணக்கம். நம்ம பசங்க எவ்வளவு பொறுப்பா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? பலே பலே. நீயும் பாரியா? எங்கேயா ஓடுற? இந்த மாதிரி வீடு கிடைக்குமாயா உனக்கு? பேய் இருக்கிறதுல குடுத்து வைக்கிறியா? விட்டுறியா? வாழையா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட முடியுமா? பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா, தாராளமா குடியிருக்கலாம். இரு, நான் இங்க இருக்கணும். ஆமா, கைய கொஞ்சம் எடியா. விட்டா இருப்பியா? இருக்கையா? அப்பா என்னடா அது பைத்தியக்காரனுங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க? ஏண்டா வீட்டுக்கு என்ன உனக்கு பைத்தியமா? டேய், அவனுக்கு ஏதோ பார்த்து பயந்துட்டு போறாங்கடா. அதான் என்னன்னு தெரியல. அவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். எங்கடா பார்த்தா? உங்களையே நான் மாற்றி விட்டேன். எங்களுக்கு என்ன வேஷம் போட்டு மாத்தின? உங்களுக்கு போட்ட வேஷத்தை இப்ப நான் போட்டு காட்டுகிறேன். மன்னர்களே, இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எதுக்கு? இந்த சுற்றுப்புற சூழ்நிலை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? புடிச்சிருக்க. எதுக்கு இந்த கேள்வியோட கேக்குற? நீங்கள் வீட்டுக்காரருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் வாடகை வீடு வேண்டாம். உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு உருவாக்கி தர நான் முடிவு பண்ணி விட்டேன். HIGயா, MIGயா, LIGயா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இதை பாருங்கள். பாருங்கள். என்ன இது? அடேங்கப்பா, படத்துல இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. இந்த படத்தில் இருக்கும் வீட்டை நிஜ வீடாக உடனே உருவாக்கி தருகிறேன். சோலக்கா சுக்காக்கா சாலக்கா சக்காக்கா. எப்படி? வீடெல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு பட்டா இருக்கா? பட்டா இருக்கா இல்ல புறம்போக்கா? பட்டா இல்லாமல் புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டினால் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் உள்ள தள்ளி விடுவார்கள். உள்ள தள்ளதெல்லாம் சாத்தானுக்கு தெரிஞ்சு போச்சா? எப்படியோ நீ சொன்னபடி வீட்டை கட்டி முடிச்சிட்ட. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். ம். வாருங்கள் வாருங்கள். மன்னர்களே, இதுதான் தாங்கள் தங்குவதற்கு இந்த அடியை அமர்த்தி தந்த குடிசை. குடிசையா? குடிசையே இவ்வளவு பெருசா இருந்தா மாளிகை கட்டணும்னா மெட்ராஸ்ல பாதி இடத்தை எடுத்துக்கோ போல இருக்க. எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய ரூம். அடேங்கப்பா, மாடி கூட இருக்குடா. ஏன் சாத்தையா, மாடியில யாரையாவது கொடை குலுக்கி விட்டுருக்கீங்களா? மாசம் எவ்வளவு கிடைக்குது? இல்லை இல்லை, இந்த வீடு முழுவதும் உங்களுக்கு தான். ஒரு வழியா வீட்டுக்கார தொல்லையில இருந்து தப்பிச்சான். வீடு என்னமா ரிச்சா தான் இருக்கு. ஆனா எங்களை பார்த்தா தான் பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு. கவலைப்படாதீர்கள், உங்களையும் ரிச்சாக மாத்துகிறேன். ரிச்சாவா? இங்க பாரு, புது சொக்கா. எப்படி இருக்கிறது உங்கள் உடைகள்? பிரமாதமா இருக்கு. தாத்தையா, ரொம்ப நன்றி. நன்றி இருக்கட்டும். முதலில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் செய்கிறேன். ஆஹா, பெரிய பங்களா கிடைச்சு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பிரயோஜனம்? என் மனசுக்கு பிடிச்ச சித்திரா மட்டும் இருந்தா